தென் கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ஸ், அதாவது எப்படி செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் ஃப்ளார்ஸ்க்கு வேணுமோ அதே மாதிரி எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கும் அப்படின்றது தான் வந்து கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். So the flowers of the plants have also several mechanisms that promote cross pollination, which are also called contrivances of cross pollination or outbreeding devices. அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி. டைக்ளைனி அப்படின்றது என்னென்னா யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் ஒன்லி இட் வில் லீட்ஸ் தி கிராஸ் பாலினேஷன். யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்னா என்னது, ஒன்றா மேல் அண்ட் இப்போ யூஃபோர்பியேசி ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் மேல் ஃப்ளார் தனியாக ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்கும். ரிசினஸ் கம்யூனிஸ் இருக்கு இல்லையா, ஆமணக்கு செடி இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளாரசன்ஸில் வந்து மேல் ஃப்ளார் வந்து அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ்லேயும் ஃபீமேல் ஃப்ளார் வந்து அட் த டிப் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ்லேயும் இருக்கும். அந்த மாதிரி யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ பாசிபிள் ஃபார் செல்ஃப் பாலினேஷன். இன் தட் கேஸ் கிராஸ் பாலினேஷன்ஸ் ஒன்லி அக்கர். ஓகே, ஸோ இந்த டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி வந்து தெர் ஆர் டூ டைப்ஸ். வாட் ஆர் தே? மொனேஷியஸ் அண்டு டயேஷியஸ். மொனேஷியஸாக இருந்ததுன்னா அதான் என்ன சொன்னோம், மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஆன் த சேம் பிளான்ட். பட் என்னது, மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் சேம் பிளான்ட் இருந்தது அப்படின்னாலும் மெச்சுரேஷன் பீரியட் மேபி வேரி ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியது வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கும். என்னென்ன பிளான்ட் அப்படின்னா கோகனட், பிட்டர் கார்ட், தென் கேஸ்டர், மெய்ஸில் எல்லாமே வந்து ஆட்டோகாமி இஸ் ப்ரிவெண்டட் பட் கைட்டினோகாமி டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே ஆட்டோகாமி அப்படின்றது வந்து செல்ஃப் பாலினேஷன் சொன்னோம். கைட்டினோகாமி அப்படின்றது என்னது, போலன் டெபாசிட் ஆன் அனதர் ஃப்ளார் ஆஃப் தி சேம் இண்டிவிஜுவல் பிளான்ட். அதே பிளான்ட்டில் வந்து மேல் ஃப்ளாரும் இருக்குது ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து தெர் இஸ் நோ பாசிபிள் ஃபார் த செல்ஃப் பாலினேஷன். ஸோ ஒன்லி த கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். அடுத்தது டயேஷியஸ் அப்படின்னா என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல என்ன சான்சஸ் கிடையாது, செல்ஃப் பாலினேஷனுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ ஒன்லி த கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். ஸோ அது என்னென்ன பிளான்ட்டில் நடக்கும் அப்படின்னா பொராசஸ், கேரிக்கா, பப்பாயா அண்டு டேட் பாம், இதில் எல்லாமே வந்து டயேஷியஸ் பிளான்ட்டு. இதில் எல்லாமே வந்து கிராஸ் பாலினேஷன்ஸ் மட்டுமே நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோகாமி அண்ட் கைட்டினோகாமி ஆர் ப்ரிவெண்டட். அப்போ அந்த என்ன மாதிரியான கிராஸ் பாலினேஷன் நடக்கும், ஜீனோகாமி. வாட் இஸ் தட்? ஜீனோகாமி டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கைட். அடுத்தது மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி. ஸோ மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி அப்படின்றது என்னென்னா flowers are bisexual and the special adaptation of the flowers prevents self pollination. அந்த என்னது ஃப்ளார்ஸில் இருக்கக்கூடிய அடாப்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது மெச்சுரேஷன் ஆஃப் ஆந்தர் ஆர் பொசிஷன் ஆஃப் ஆந்தர், இல்லை ஸ்டிக்மா எந்த இடத்துல இருக்குது, போலன் கிரெயின்ஸ் எப்படி வந்து பர்ஸ்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து அந்த இடத்துல வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து டைகோகாமி. டைகோகாமினா ஏற்கனவே நான் சொன்னேன் என்னது, பைசெக்சுவல் ஃப்ளாராக இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, ஆந்தர்ஸ் அண்ட் ஸ்டிக்மா வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் மெச்சூர் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்காது, தெர் இஸ் நோ பாசிபிள் ஃபார் செல்ஃப் பாலினேஷன். ஸோ ஒன்லி த கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். ஸோ அந்த டைகோகாமி பிளான்ட்டில் வந்து இட் மே பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், புரோட்டாண்ட்ரி அண்டு புரோட்டோகைனி. இந்த புரோட்டாண்ட்ரி அப்படின்றது என்ன, உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரோட்டாண்ட்ரி அப்படின்றது என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் கிளியோட்ரென்ட்ரான் அப்படின்ற பிளான்ட்டில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் வந்து புரோட்டாண்ட்ரி. தட் இஸ் மீன்ஸ் ஸ்டாமன்ஸ் மெச்சூர் ஏர்லியர் தேன் த ஸ்டிக்மாஸ் ஆஃப் த ஃப்ளார். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஸ்டிக்மா வந்து டெவலப் ஆகி மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேமன்ஸ் வந்து மெச்சூர் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்டிக்மா வந்து அன்டெவலப்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும், கண்டிப்பாக அந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன்ஸ் மட்டும்தான் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ். ஹீலியாந்தஸ் அப்படின்றது என்னது, சன்ஃப்ளவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த கிளீரோடென்ட்ரான் அப்படின்ற பிளான்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்து கிளீரோடென்ட்ரான் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் ஸ்டேமன்ஸ் வந்து நல்லா டெவலப்பாக இருக்குது. ஸ்டைலில் வந்து இன்னும் ஸ்டிக்மா ஓவரையெல்லாம் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. அது வந்து புரோட்டாண்ட்ரி. புரோட்டோகைனி அப்படின்னா என்ன, கைனி அப்படின்னா என்னது, கைனீசியம். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி புரோட்டாண்ட்ரி. வாட் வில் ஹேப்பன், த ஸ்டிக்மாஸ் மெச்சூர் ஏர்லியர் தேன் தி ஸ்டேமன்ஸ் ஆஃப் தி ஃப்ளார். ஸ்டிக்மா வந்து முதல்ல மெச்சூர்ட் ஆயிரும், ஸ்டேமன்ஸ் அதுக்கப்புறம் தான் மெச்சூர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒன்லி கிராஸ் பாலினேஷன் வில் பி பாசிபிள் இன் தட் கேஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கார்புலேரியா நோடோசா அண்டு அரிஸ்டலோக்கியா பிராக்டியேட்டா. வாட் இஸ் தட், ஸ்கார்புலேரியா நோடோசா அண்டு அரிஸ்டலோக்கியா பிராக்டியேட்டா அப்படின்ற பிளான்ட்டில் வந்து
புரோட்டோகைனி டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர்ட். அடுத்தது ஹெர்கோகாமி. ஹெர்கோகாமி அப்படின்னா என்னென்னா, பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் த எசென்ஷியல் ஆர்கன் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா அரேஞ்ச்ட் இன் சச் வே, அதாவது ஸ்டேமன்ஸும் ஸ்டிக்மாவும் ஒரே ஈக்குவல் லென்த்தில் இருந்தால் மட்டும்தான், இல்லை ஸ்டேமன்ஸ் வந்து உயரமாகவோ ஸ்டிக்மா வந்து கீழே இருந்தால் மட்டும்தான் ஸ்டேமன்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் ஃபால் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து பாசிபிள் கண்டிஷன் ஃபார் தி செல்ஃப் பாலினேஷன் ஆர் செல்ஃப் பாலினேஷன். இப்போ கிராஸ் பாலினேஷன் ஏன் இந்த பிளான்ட்டில் நடக்குது? ஹெர்கோகாமின் குளோரியோசா சூப்பர்பா, செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நாம் செங்காந்தல் மலர் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்மளோட ஸ்டேட் ஃப்ளார் வந்து என்னது? இந்த செங்காந்தல் மலர் தான் இல்லையா? ஸோ இந்த குளோரியோசா சூப்பர்பாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டிக்மாவும் ஸ்டேமன்ஸும் பொசிஷன்ஸில் வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டைல் இஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அவே ஃப்ரம் தி ஸ்டேமன்ஸ். அதாவது ஸ்டைல் வந்து ஸ்டேமனோட அது ரிஃப்ளெக்ட் அப்படின்னு என்னது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். போலன் கிரெயின் பஸ்ட் ஆனாலும் அந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் விழாத மாதிரியான பொசிஷனில் ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது மாதிரி பொசிஷனுக்கு தான் என்ன பேர்? ஹெட்டிரோகாமி. ஸோ சச் எ டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் கம்பல்சரி இட் லீட்ஸ் டு தி கிராஸ் பாலினேஷன். ஓகே, தென் ஹெட்டிரோஸ்டைலி அப்படின்னா என்ன? ஹெட்டிரோஸ்டைலி நத்திங் பட் அந்த ஹெட்டிரோஸ்டைலி இஸ் சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் 2 or 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். அதாவது ஒரு இப்போ சூரியகாந்தி ஃப்ளார்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ரே ஃப்ளாரட்ஸ் இருக்கும், ஓரத்துலலாம் டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பிளான்ஸ் வந்து 2 or 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் தட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் their length ஆஃப் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும் பொழுது அதோட ஸ்டேமன்ஸும் ஸ்டைலோட லென்த் வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேமன்ஸும் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருந்தது அப்படின்னா impossible for the self pollination. The main condition for the self pollination is ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒரே லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, ஹெட்டிரோஸ்டைலி வந்து இட் மே பி டிவைடட் இன்டு டைஸ்டைலி ஆர் ட்ரைஸ்டைலி அப்படின்னு 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. டைஸ்டைலி அப்படின்றது என்னென்னா, ஸோ இது திஸ் இஸ் டைஸ்டைலி ப்ரிமுலா அப்படின்ற பிளான்ட்டில் இருக்கக்கூடியது டைஸ்டைலி. இதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பின் ஆர் லாங் ஸ்டைல், லாங் ஸ்டிக்மேட்டிக் பாப்புலே, ஷார்ட் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்மால் போலன் கிரெயின்ஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லாங் ஸ்டைல் உருவாகும். ஸ்டைல் அப்படின்றது என்னது, அந்த கைனீஷியத்தோட ஸ்டைல் லாங்காக இருக்கும், லாங் ஸ்டிக்மேட்டிக் பாப்புலே இருக்கும், ஸ்டேமன் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்டேமனோட உயரத்தோட ஸ்டைலோட ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஸ்மால் போலன் கிரெயின்ஸாக இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிள் ஃபார் தி செல்ஃப் பாலினேஷன். அதே மாதிரி the stigma of the thrum eye flawed and the another of the pin lie in same level of bring out pollination. Similarly, the anther of thyramide in the stigma of pin 1 is found in same height. This helps in effective pollination. Tri-style அப்படின்றது என்னென்னா, லித்தாரம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் வந்து ட்ரைஸ்டைலி இருக்கும். The plant produces 3 kinds of flowers with respect to the length of style and stamens. Here the pollen from flowers one type can pollinate only other 2 types but not their own type. அதாவது என்ன இருக்கும், இந்த போலன் கிரெயின்ஸும் ஸ்டைலும் ஒன்று மட்டும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இல்லைனா ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் இட் வில் பி ஃபால் ஆஃப் ஆன் தி அனதர் ஃப்ளார் ஸ்டிக்மா. ஸோ கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். ரிமைனிங் 2 ஃப்ளார்ஸ் த பாலினேஷன்ஸ் வில் நாட் பி அக்கர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிரோஸ்டைலி. இந்த ஹெட்டிரோஸ்டைலி, ஹெட்டிரோகாமி இதெல்லாமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அடுத்தது செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. அது வந்து என்னென்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் கண்டிஷன்ஸ் ஃபார் தி கிராஸ் பாலினேஷன். In some plants, when the pollen grain of a flower reaches the stigma of the same, it is unable to germinate or prevented to germinate on its own stigma. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு என்னென்னா, போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மா மேலே விழுந்தால் தான் என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம், போலன் டியூப் வில் பி ஃபார்ம். அந்த போலன் டியூப் உருவானால் மட்டும்தான் மேல் கேமெட்ஸ் வந்து என்ன ஆகும், உருவாக முடியும். ஸோ ஒரு சில தாவரங்களில் ஒரு சில ஃப்ளார்ஸில் வந்து போலன் கிரெயின் ஸ்டிக்மாவில் விழுந்தாலும் போலன் டியூப் வந்து ஜெர்மினேட் ஆகாது. போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகாது அப்படின்னக்குள்ளார பாலினேஷனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து அங்கே நடக்காது. அதுதான் வந்து என்னது, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். அது வந்து அபுடிலா நிண்டிகம், பாசிஃப்ளோரா அந்த மாதிரி பிளான்ட்டில் வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி நடக்கும். இட் இஸ் ஜெனட்டிக் மெக்கானிசம். ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் தி கிராஸ் பாலினேஷன். வாட் ஆர் தே?
dicliny or unisexuality, monocliny or bisexuality, heterostyly and self-sterility. Okay, so have you understood this one? So remaining agents of pollination will see the next class.